பஹல்காமில் நாம் 2 காட்சிகளை இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் இந்த வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த 22ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்ட போது ஏற்பட்ட அந்த பதற்றம், அங்க கண்ணீருடன் அங்க சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்ட தினத்தன்று அந்த காட்சியை பார்க்கிறோம். இப்போது இன்று தாக்குதல் நடத்தப்பட்டவுடன் பஹல்காமில் உள்ள அந்த பகுதி மக்கள் அங்கு இந்த தாக்குதலுக்கு ஆதரவாக அவர்கள் ஆனந்த முழக்கம் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். ஒருபுறம் துயரமான காட்சி, தனது கணவர் அங்கு சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திலேயே மனைவி அங்கு கண்ணீருடன் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி, துப்பாக்கி சூடினால் அங்கு பதட்டமான சூழ்நிலை மற்றும் அங்கு அந்த துயரமான காட்சியை ஒருபுறம் நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்று 16 நாட்களுக்கு பிறகு பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்ட பின்னர் 26 உயிர்களை பலிகொண்ட சம்பவத்திற்கு இன்று பாகிஸ்தானுக்குள் அந்த நாட்டுக்குள் புகுந்து நமது ராணுவம் நடத்திய பதிலடி தாக்குதலுக்கு அவர்கள் வரவேற்பும் பாராட்டும் மகிழ்ச்சியும் அந்த ஆறுதலும் அவர்களுக்கு அந்த முகத்தில் தெரியக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். ஒருபுறம் துயரம், மறுபுறம் மகிழ்ச்சி. 16 நாட்கள் இடைவெளி. இந்திய ராணுவம் இந்திய மக்களுக்கு, அந்த பஹல்காமில் வசித்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம், உங்களை தாக்கினால் நாங்கள் பதிலுக்கு தாக்குவோம், பழிக்கு பழி தீர்ப்போம் என்பதை உணர்த்தும் வகையில் அந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதை அந்த துயரத்திலும் அவர்கள் அந்த 16 நாட்கள் துயரம் அவர்கள் மறையாவிட்டாலும் இப்போது அந்த பதிலடி தாக்குதல் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கும். அந்த காட்சிகளைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம். ஒரு புறம் துயரமிக்க கண்களை குளமாக்கும் காட்சி, மற்றொரு புறம் அவர்கள் அந்த சோகத்திற்கு பதிலடி கொடுத்த ஆறுதல் காட்சி, இரண்டையும் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.